காவல்துறையில சாதியம் அதிகமா ஊறி போயிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை. உயிரிழந்த இந்த கவினுடைய காதலியான அவருடைய பெற்றோர்கள் 2 பேருமே வந்து காவல்துறையில தான் இருக்கிறாங்க, உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து காவல்துறைக்குள்ளேயே அப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது. பாருங்க, ஆணவ படுகொலைகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. இந்த படுகொலை வந்து தலித் ஆக்டிவிஸ்ட் சொல்ற மாதிரி, கவினோட பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி, இது முதன்முறையா காவல்துறையே நடத்திய ஆணவ படுகொலை. காவல்துறை கஸ்டோடியல் டெத் பண்ணியிருக்கு, ஆனா ஆணவ படுகொலை பண்ணதுல தமிழக காவல்துறைக்கு வந்து அது அவங்களோட மணிமகடத்தில் அது ஒரு சிறப்பான மற்றும் ஒரு முத்து என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு வெட்கக்கேடுங்க. ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டிய காவல்துறையை ஆணவ படுகொலையை செய்து அவங்க அப்பா அம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, இன்னொரு இன்ஸ்பெக்டரும் அதில் உடந்தன்றாங்கன்னா, இப்போ தலித் ஆக்டிவிஸ்ட் அத்தனை பேர் அதை தானே சொல்றாங்க. இட்ஸ் ஹானர் கில்லிங் பை த போலீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆணவ படுகொலையை ஆதிக்க ஜாதிகாரன் செய்வோம். கோகுல்ராஜ் கேஸ்லயோ உடுமலை சங்கர் கேஸ்லயோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்த ப்ரெஷர்ல தான் வந்து விஷ்ணுபிரியா தற்கொலையா பண்ணிக்கிறாங்க. அவங்களே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த படுகொலை அதெல்லாம் தாண்டி போகுது. அதாவது காவல்துறை வந்து இன்னும் தன்னுடைய அத்துமீறல ஒரு ஸ்டேஜ் வந்து மேல கிராஜுவேட் ஆகுது.